இறை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச நாளன்று எளிமையான முறையில் முருகனுக்கும் குலதெய்வத்திற்கும் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் அதீத சிறப்பான நாள். இந்த நாளில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து முருகனுக்கு வழிபடக்கூடிய நாளான செவ்வாய்க்கிழமை அன்றே வந்திருக்கு. இந்த நாளில் முருகன் வழிபாடோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது வந்துட்டு நம்ம என்ன ஒரு காரியம் நினைக்கிறோமோ அது தங்கு தடையில்லாமல் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இந்த தைப்பூச நாளில் என்னால் பெரிய விரதம் இருக்க முடியல, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலைப்படாதீங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மிக எளிமையான கடவுள். நம்ம மனமுருகி எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அதை அப்படியே ஏற்றுப்பாரு. ஸோ நம்ம தைப்பூச நாளன்று மாலை நேரத்தில் நம்மளோட பூஜை அறையில் முருகனுக்குரிய சட்கோண அந்த குறியீடை வரைஞ்சிட்டு அந்த கார்னரில் சரவண பவா அப்படின்றத எழுதிட்டு அதில் 6 தட்டு வச்சு 6 நெய் விளக்கு ஏற்றி, நம்மக்கிட்ட வேல் இருந்துச்சுன்னா நடுவில் வேல் வச்சுக்கலாம். இல்லை வேல் இல்லாதவங்க இந்த தீப ஒளியில் முருகன் எழுந்துருள மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு நமக்கு அந்நாளில் என்ன வேணுமோ அந்த முருகனிடம் சொல்லிட்டு முருகனோட சக்தி வாய்ந்த மந்திரங்களில் மூல மந்திரமான இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற நாமத்தை நமக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ 11 முறை இல்லைன்னா 21 முறை இல்லை 108 முறை நமக்கு டைமிங் இருக்கிறத பொறுத்து சொல்லலாம். இதை தவிர்த்து கந்த சஷ்டி கவசம், கந்தன் அலங்காரம், அதுக்கப்புறம் வேல்மாறல் இந்த பாடல்களை முருகனுக்கு பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பாலில் தேன் கலந்து வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் முருகன்கிட்ட சொல்லிட்டு நம்ம இந்த வழிபாடை முடிச்சுக்கலாம். மாதிரி முருகனை வழிபாடு செய்கிறப்ப நம்ம குறைகள்லாம் நீங்கி நமக்கு முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்திலான துணியில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ 11 ரூபாய் இல்லைன்னா 21 ரூபாய் இப்படி ஒற்றைப்படையில் அந்த காசை அந்த மஞ்சள் நிற துணியில் கட்டி நமக்கு நிறைவேற வேண்டிய ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நினச்சி வழிபட்டுட்டு அந்த பணத்தை நம்ம ஆல்ரெடி பூஜை அறையில் நம்ம குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு வருவோம். அதோட வச்சுட்டாலும் சரி. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வைப்பாங்க. அதோட காசை வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க இந்த காசை உங்கள் பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் வச்சு நீங்கள் குலதெய்வத்துக்கு போகிறப்ப உண்டியலில் போய் சேர்த்துட்டா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த தைப்பூச நாளன்று இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள். முருகனோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.